குருவாழ குருவே துணை. இப்பதினை பார்த்து கொண்டு இருக்கும் தனுசு ராசி சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் உங்கள் கண்ணமங்கலம் சேற்று ஜோதிடரின் பணிவான வணக்கம். நாம் இப்பதில் காண இருப்பது புத்தாண்டு போல 2026 எவ்வாறு இருக்கப் போகிறது, உங்கள் வாழ்க்கையில் சாதனையா சோதனையா என்பதை தான் பார்க்க போகிறோம். உங்கள் வாழ்க்கையை சாதனையாக மாற்ற உங்களுக்கு ஒரு மந்திரம், வசிய மந்திரம் என்று சொல்லுகிறேன். அந்த மந்திரத்தை பயன்படுத்தி எங்கள் 2026 நீங்கள் சாதகமாக பயன்படுத்தி கொள்ளலாம். அதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய டேட்டா பார்த்து டைமெல்லாம் சேர்த்து வாட்ஸ்அப் அனுப்புங்க. உங்களுக்கு ஜாதக ரீதியாக அந்த அமைப்பை நான் ஏற்படுத்தி தருகிறேன். அதை ஒரு பொக்கிஷமாக நீங்கள் எடுத்துக்கொண்டு பயன்படுத்தும் போது நீங்களே ஒரு பிரமித்து போவீர்கள். அந்தளவுக்கு ஒரு மாற்றம் வரப்போகிறது. சரிங்களா? ஓகே. இப்பொழுது தனுசு ராசி அன்பர்களுக்கு 2026 ஒரு புரட்சி என்றே சொல்லலாம். ஏனென்றால் 2025 4 கிரகம் பயிற்சி இருந்தது. ராகு, கேது, குரு, சனி என்று இவர்களால் பார்த்தோம்னா உங்களுக்கு ஆஹா ஓஹோ அப்படி இருக்குது இப்படி இருக்கும் என்னென்னமோ சொல்லி உங்களை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் எதுவுமே நடக்கலை. வாழ்க்கையில் தோற்றது தான் மிச்சம், அவமானப்பட்டது தான் மிச்சம், கடங்கானானது தான் மிச்சம். ஒன்றும் ஏற்றமே இல்லை. வருத்தம் வேதனைப்பட்ட நபர்கள் அனைவருக்கும், தனுசு ராசி நண்பர்கள் அனைவருக்கும் இந்த ஆண்டு அது அனைத்தும் அப்படியே உங்களுக்கு 26 சக்ஸஸ் ஆக போகிறது. அதனால தான் சொல்லுறேன், உங்களுக்கு எல்லாமே ஒரு புதிய வாழ்க்கையை தரப்போகிறது. குடும்பத்தில் உங்களுக்கு இருந்த மதிப்பு மரியாதை இனிமேல் உயரப் போகிறது. மனைவி கணவன்களுக்கு பிரச்சனை சால்வாக பெறுது. பிள்ளைகள் உங்களை மதிப்பார்கள். அப்பா அம்மா சொல்ல பேச்சு கேட்பார்கள். சமுதாயத்திலும் நல்ல பேர் மதிப்பு அந்தஸ்து கிடைக்கும். 4 பேருக்கு தலைவராக இருப்பீங்க, ஒரு கவுன்சிலராக இருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பொசிஷன் பதவியில் உட்கார போகிறீங்க. குடும்பத்துக்கு இருந்த பண கஷ்டங்கள், பண உளைச்சல்கள் அதெல்லாம் விலகப் போகிறது. பங்காளி உறவுலாம் வாழ விடாத இந்த பங்காளிகள்லாம் கூட உங்களுக்கு சாதகமாக இருக்க போகிறாங்க. இடத்த பொறுத்தவரையில் பார்த்தோன்னா உங்களுக்கு இடம் வாங்குகிற யோகம், மண் வாங்குகிற யோகம், இடம் கட்டுற வீடு கட்டுற யோகம், வண்டி வாகனம் வாங்குகிற யோகம் உங்களுக்கு அருமையாக சிறப்பாக அமைந்திருக்கிறது. புத்திர பாக்கியத்தில் பார்த்தோன்னா ரொம்ப சிறப்பாக சீரும் சிறப்புமாக இருக்கிறது. புத்திர பாக்கியம் நீண்ட நாளாக தள்ளி போயிட்டு இருக்கிறதும் அமையும். பிள்ளைகளுக்கு உங்களுக்கு இந்த மனஸ்தாபம் விலகும். பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கும். உங்கள் பிள்ளைகள் ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகாமல் போயின்னு இருக்குதா, தள்ளி போயின்னு இருக்கா, ஆனந்தாலும் பெண்ணும் தான் சரி, இருவருக்கும் பிள்ளைகளுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் புத்திர பாக்கியம் கண்டிப்பாக நடக்கும், வெற்றி பெறும். புத்திர பாக்கியம் மட்டுமல்ல, திருமணமும் கைகூடும். பிள்ளைகளுக்கு திருமணம், பிள்ளைகளோட வேலை வாய்ப்பு கைகூடும். அரசு வேலைக்கு முயற்சி பண்ணுறீங்களா? கண்டிப்பாக அரசு வேலைக்கு போய் நுழையுங்க. வேலை இருப்பவர்கள் ஒரு பதவி உயர்வு, சம்பள உயர்வு தனுசு ராசி அன்பர்களுக்கு கிடைக்கும். பொதுவாக தனுசு ராசி அன்பர்கள் அரசாங்கத்தில் ஒரு ஆதாயம், அரசியல்வாதிகளால் ஒரு ஆதாயம் நடக்க வேண்டியது தான் இது. நிறைய பேர் வாழ்க்கையில் இழந்ததெல்லாம் இந்த ஆண்டு மீண்டும் பெற போகிறீங்க. ரொம்ப கோர்ட்டு கேஸில் இருந்தவங்களாம் கூட எல்லாமே விலகி ஒரு புத்துணர்ச்சி பெறப்போகிறீங்க. ஆரோக்கியம் மேம்படும். கோமா ஸ்டைலில் பெட்டில் படுத்துறவங்க நல்லா வீட்டுக்கு வந்துடுவாங்க. ஆயில் நீடிக்கும். வண்டி வாகனம் ஓடும் போது மட்டும் எச்சரிக்கையாக இருங்க. இன்சூரன்ஸ் போட்டு வைங்க, சிறுசேமி போட்டு வைங்க, நல்லது. தெய்வ அனுகூலம்னு பார்த்தா உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக நன்றாக தான் இருக்கிறது, எந்த குறையும் இல்லை. தனுசு ராசி அன்பர்களுக்கு 3 ராகு இருப்பது தடைப்பட்ட காரியங்களை திடீர் என்று முடித்து கொடுப்பார். தடைப்படுற மாதிரி தெரியும், லேட்டாக ஆகிற மாதிரி தெரியும், டக்குன்னு முடிச்சு கொடுத்துருவார். எந்த காரிய வெற்றி திடீர் என்று யோகம் கிடைக்கும். 4 சனி இருப்பதனாலும் பெரிய பாதிப்பில்லை. இடத்தால் எந்த அளவும் பிரச்சனை வராத மாதிரி பார்த்து கொள்வார். இடம் வாங்கி ரொம்ப நாளாக விற்க முடியாமல் இருக்குதுன்னு சொல்கிறீங்களா? சொத்தோ இடமோ பிளாட்டோ வீடோ விற்கணும் விற்று வேறு இடம் வாங்கணும்னு ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுன்னு இருக்கிறீங்களா? அதெல்லாம் விற்றுடுவோம். இந்த முறை விற்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு தேடி வரும். லாபகரமாகவே இருக்குது.
லாபகரமாகவே விற்றுருவீங்க. அதனால் வந்து சிக்கல் இல்லை. அதே மாதிரி 8ல் உங்களுக்கு குரு பகவான் இருப்பது திடீர் யோகமும் அதிர்ஷ்டம் உண்டாகும். வண்டியால் மட்டும் ஒரு சின்ன சின்ன அடிபடுற மாதிரி விபத்தாகிற மாதிரி இருக்குது. வண்டி ஓட்டும்போது எல்லாம் போட்டு வண்டி ஓட்டுங்க. திடீர்னு கடன் வாங்கி ஏதாவது ஒரு செலவு செய்ய வேண்டி வரும். அதுவும் சுப செலவாக இருக்கும். ஒரு கல்யாணம், ஒரு காது குத்துறது, ஒரு வீடு கிரகம் பண்ணுறது, இது போன்ற ஒரு நகை எடுக்கிறது, இது போன்ற ஒரு சுப செலவுக்கு நீங்கள் நிறைய கடன் வாங்க வேண்டிய அமைப்பு இருக்கிறது. அதனால் வந்து அது சுப செலவு என்பதும் தைரியமாக கடன் வாங்கி சமாளிக்கலாம். பிள்ளைகள் இருந்தாலும் ரொம்ப ஆதாயம். வெளிநாடு போகிறதுனா பிள்ளைங்க வெளிநாடு போகலாம். அதெல்லாம் ஒரு ஆதாயம் சிறப்பாக இருக்குது. உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதுசாக ஒரு சொந்த தொழில் செஞ்சு முன்னேறணும். ரொம்ப நாளாக வேலையே செஞ்சிட்ருக்கிறோமே, எப்போ நம்ம முன்னேறும் வாழ்க்கையில் ஒரு சொந்த தொழில் அப்படின்னு நினைக்கிறீங்க. நீங்கள் கண்டிப்பாக ஒரு சொந்த தொழில் செய்கிறீங்க, வெற்றி பெறுறீங்க. எந்த மாற்று கருத்தும் கிடையாது. குறிப்பாக பார்த்திங்கன்னா உணவு சம்மந்தப்பட்ட ஸ்வீட்டு, பேக்கரி, அப்படி இல்லைனாக்கா ஒரு நகை கடை, துணிக்கடை, இதெல்லாம் தொடங்குபவர்கள் ஒரு வெற்றி, ஒரு சாதனையாளராக மாறுவீர்கள். சின்ன முதலீடே செய்யுங்க. எடுத்தோடனே பெரிய முதலீடு தேவையில்லை. சின்ன முதலீடில் நீங்கள் சின்ன மீனை போட்டு பெரிய மீனை எடுக்கிற மாதிரி சிறு தொழிலே பெரிய வெள்ளமாக நீங்கள் பெருக்கிற வாய்ப்பு இருக்கிறது. ராசிக்கு 9ல் கேது பகவான் இருப்பது ஆன்மீக பயணம், ஆன்மீக டூரெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. நீண்ட நாள் தடைப்பட்டு கோயிலுக்கு போக முடியாமல் தவித்துட்டு இருங்க. நீண்ட நாள் நம்ம தெய்வ வேண்டியில் நிறைவேற்ற முடியலன்னு காத்துக்கிட்டு இருக்கிறேங்க, வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க. இந்த ஆண்டு அது உண்டான வாய்ப்பு தேடி வருகிறது. நீங்கள் கண்டிப்பாக முடிச்சுக்க போகிறீங்க. தெய்வ அனுகூலம் பெற போகிறீங்க. ஆன்மீக பயணம் ரொம்ப சிறப்பாக அமையப்போகிறது. உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஏற்றம் என்பது படிப்படியாக உயரப்போகிறது. முக்கியமாக வந்து இந்த யாருக்கிட்டே ஜாமீன் கையெழுத்து போட்டுறாதீங்க. ரொம்ப கஷ்டப்படுவீங்க மாட்டிக்கிட்டு. சொந்தக்காரன் தான் சரி, நண்பனாக இருந்தாலும் சரி, அதில் வந்து தலையிடாதீங்க. அப்பா சாமி ஒன்று கும்பிடுன்னு சொல்லி அப்படின்னு தப்பிக்கிறதுக்கு தான் நீங்கள் வழி தேடிக்கணும். பகையானாலும் பரவாயில்ல. அது வந்து அதுமாதிரி ஜாமீன் கையெழுத்து யாரும் போட்டு மாட்டிக்காதீங்க. அது மட்டும் இல்லை, பணம் 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 10 செய்யணும். மாதிரி உங்கள் பாக்கெட்டில் ஒரு 1000 ரூபாய் இருக்குதுன்னு எதில் இருக்கிறவன் தெரிஞ்சு போச்சுனாக்கா, அதை அவங்கக்கிட்ட இருந்து வாங்குற வரையில் அவன் தூங்கவே மாட்டான். எதையாவது ஒன்று சொல்லி நைஸ் பண்ணி அப்படி இப்படி சொல்லி அது கறக்கிற வழியிலேயே இருப்பான். வாங்கிட்டானா வச்சுக்கோ, அவன் வாங்கிட்டு போயிட்டு பிறகு அப்புறம் நமக்கு தூக்கம் வராது. சரி, நமக்கு தூக்கம் வராது. அவன் எப்போ கொடுப்பான்னு அலமோதிருக்கிறான். இதுதான் உலகம், ஏமாற்ற உலகம். அதனால் வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா கொடுத்து நிறைய ஏமாந்து இருக்கிறீங்க, அது வராது. இனிமேலும் அதுக்கு ஏமாறாதீங்க. ஏமாற்று உலகம். சீட்டு காட்டு ஏமாறத்து, கொடுத்து ஏமாறத்து, வேறு ஆசை காட்டுவாங்க, 1க்கு 2 தரேன்னு ஆசை காட்டுறது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா நயவஞ்சகமாக பேசி நம்புகிற மாதிரி பேசி நம்மளை மயக்கி நம்மளை முட்டாளாக்கிடுவாங்க. ஏமாற்றும் உலகம். எச்சரிக்கையாக இருங்க. கஷ்டப்பட்டு குருவி சேகர மாதிரி சேர்க்குற பணம் எவனோ ஒருத்தன் ஏமாற்றின்னு போயிடுறதுக்கு வழிவகுப்பு நாம் விடக்கூடாது. நம்ம புத்தியை பயன்படுத்தி வைத்துக்கணும். இதில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தீங்களால் போதும். 2026 நீங்கள் தான் சூப்பர் மேன். அப்படி நீங்கள் தான் சூப்பர் மேன். சூப்பர் லைஃப் உங்களுக்கு அமைய போகிறது. ஆனால் தான் சரி, பெண் இருந்தாலும் தனுசு ராசி நண்பர்களுக்கு கூடுமான வரையில் நீங்களே ஒரு திருச்சி ஸ்ரீரங்கம் சென்று வருவதனால ஒரு வாய்ப்பு உங்களுக்கு ஒரு லட்சுமி கலாச்சாரம் உண்டாகும். முடிந்தால் ஒரு முறை சென்று வாருங்கள். அனைத்தும் நல்லபடியாக நடக்கும். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.